இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெஞ்சல் புயல் பாதித்த இடங்கள்ல ஆய்வு செய்து வரும் மத்திய குழு. திருவண்ணாமலையில அண்ணாமலையார் மலை மீது ஏறி சென்று சோதனை செய்ய உள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துறையினர்னு தமிழகத்துல நிகழ்ந்தவற்ற ரிப்போர்ட் தமிழ்நாடு பகுதியில இப்ப பார்க்கலாம். மணிப்பூர் விவகாரத்தையும் வேங்கை வயல் விவகாரத்தையும் தொடர்புபடுத்தி பேசுவது மோசமானது என தவேக தலைவர் விஜய் பேச்சுக்கு கனிமொழி எம்பி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தை பொறுத்தவரை திருமாவளவன் எடுக்கக்கூடிய நடவடிக்கைதான் சரியாக இருக்கும் என்றார். மணிப்பூரில் என்ன நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளாமல் சிலர் வேங்கை வயல் விவகாரத்துடன் இணைத்து பேசுவதாகவும், மத்திய அரசு மணிப்பூருக்கு சென்று நியாயம் வழங்காததை விட விஜயின் கருத்து மோசமானது எனவும் குறிப்பிட்டார். மணிப்பூரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடுவது என்பது அரசியல்ல மேடை ஏறினா என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. இது பிஜேபி மணிப்பூருக்கு போய் அங்க நியாயம் வழங்காமல் இருப்பதை விட மோசமாக. தவேக தலைவர் விஜய் கூறியது போல திமுக கூட்டணியில் திருமாவளவனுக்கு அழுத்தம் உள்ளதாகவே தாங்கள் உணர்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். திமுகவில் வாரிசு அரசியல் இருப்பதை ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளதாக கூறியவர், வாரிசு அரசியலை நீண்ட காலமாகவே அதிமுக எதிர்த்து வருவதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிடும் அறிக்கையை படிப்பதில்லை என ஆணவத்துடன் முதலமைச்சர் பேசி வருவதாக KP முனுசாமி குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக 134 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய அரசின் குழுவிடம் சேத மதிப்பீடு குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரசாத் எடுத்துரைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பெஞ்சல் புயல் காரணமாக 134 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என்றார். இதற்கிடையே புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பயிர்களை கையில் எடுத்துக்கொண்டு ஆய்வுக்குழுவை முற்றுகையிட்டு முறையிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திடீர் மண் சரிவால் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய திருவண்ணாமலை மலைப்பகுதியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை சார்ந்த வல்லுநர்கள் குழுவினர் இன்று ஆய்வு செய்ய உள்ளனர். திருவண்ணாமலையில் புயல் மற்றும் வெள்ளம் ஏற்பட்டு மலையில் மண் சரிவு ஏற்பட்டது. இந்நிலையில் வரும் 13ஆம் தேதி நடைபெற உள்ள கார்த்திகை தீப விழா அன்று கிரிவல பாதை நிகழ்வுக்கு பக்தர்களை அனுமதிப்பது தொடர்பாக மலையின் தன்மையை ஆய்வு செய்ய வல்லுநர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த குழுவினருடன் காவலர்கள், மருத்துவ குழு, வன பாதுகாவலர்கள் குழு மற்றும் தீயணைப்பு வீரர்களையும் செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணை லாட்ஜில் அடைத்து வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அயனாவரத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் அண்ணா சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் இளங்கலை 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கல்லூரியில் உடன் படிக்கும் மாணவி மூலமாக அறிமுகமான ஆண் நண்பர்கள் சிலர் அவரை லாட்ஜுக்கு அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஓராண்டாக அந்த இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து அவரது தந்தை போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் நரேஷ், சுரேஷ், கவி, ரோஷன், கார்த்திக், மணி, பாண்டியன் மற்றும் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் தோழி ஆகிய 8 பேர் மீது போலீசார் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அவர்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல்லில் வந்தே பாரத் ரயிலின் கதவுகள் திறக்காததால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். சென்னையில் இருந்து நெல்லை நோக்கி சென்ற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் திண்டுக்கல் ரயில் நிலையம் சென்றபோது 2 பெட்டியில் மட்டும் கதவுகள் திறக்காததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல்லில் இறங்க வேண்டிய பயணிகள் இறங்குவதற்குள்ளாகவே ரயில் கிளம்பியதால் பயணிகள் அபாய சங்கிலியை இழுத்தனர். இருப்பினும் வந்தே பாரத் ரயில் அங்கு நிற்காமல் 20 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கொடை ரோடு ரயில் நிலையத்தில் நின்றதால் பயணிகள் சிரமம் அடைந்தனர். பின்னர் தூத்துக்குடியில் இருந்து மைசூரு சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் திண்டுக்கல் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர்.
கடலூரில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாஜக மாவட்ட நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கொக்கான்குப்பம் கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இவர் செல்போன் மூலம் பெண் காவலர் ஒருவருக்கு குறுந்தகவல் வாயிலாக பாலியல் தொல்லை அளித்ததாக தெரிகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காட்டுமன்னார் கோவில் போலீசார் விஜயகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கத்தோலிக்க திருச்சபைக்கு வழங்கப்பட்ட 5000 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலங்கள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பரங்கிமலை புனித தோமையார் தேவாலயத்திற்கு 1915ஆம் ஆண்டு இனாமாக வழங்கப்பட்ட 75 ஏக்கர் நிலத்தை சட்டவிரோதமாக விற்பனை செய்துள்ளதாக கூறி எல்சியூஸ் பெர்னாண்டோ என்பவர் மனு தாக்கல் செய்தார். திருச்சபை நிர்வாகிகள் சட்டவிரோதமாக விற்ற நிலங்களின் தற்போதைய மதிப்பு 5000 கோடி ரூபாய் என்றும் இந்த நிலங்கள் விற்பனை குறித்து விசாரணை நடத்தி நிலங்களை மீட்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தடுத்து நிறுத்தியதால் போலீசாரோடு அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழக கொடி மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நிகழ்ச்சியை நடத்த கடந்த 3 மாதங்களாக அனுமதி கோரியும் காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொறுமை இழந்த தவேகாவினர் இன்று நிகழ்ச்சி நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை செய்தனர். அதனை போலீசாரும் மாநகராட்சி அதிகாரிகளும் தடுத்து நிறுத்தினர். சென்னை அடையாறு அருகே தனியார் பேருந்து மோதி பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மஞ்சுளா, தீத்தியா என்ற 2 மாணவிகளும் பள்ளி முடிந்து சைக்கிளில் பெசன்ட் நகர் அவென்யூ சாலை வழியாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது பெசன்ட் நகர் கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மாணவிகளின் சைக்கிள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் மஞ்சுளா என்ற மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு மாணவி லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.